everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். இந்த இஷ்யூல பில்லி புச்சர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரெய்னர் ஒரு கிளாசிஃபைடு ஃபைலை எடுக்கிறாங்க. traumatized, horribly traumatized. brutal அடிக்கிறதுக்கு பேர் போனவன், முதுகெலும்ப உடைச்சு அத மாலையா போடுறதுக்கும் தயங்க மாட்டான். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல பெரிய எக்ஸ்பர்ட், ரொம்பவே ட்ராமடைஸ் ஆனவன். ஒரு வாட்டி இன்ட்ரோகேஷன்ல பேச மாட்டேன்னு நாக்கையே கடிச்சு முழுங்க ட்ரை பண்ணிருக்கான். இவ்வளோ பெரிய பிரச்சனை உள்ள ஒருத்தனை தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க விட்டுருக்கோம். well அது வேற யாரும் இல்ல, வில்லியம் ஏகே பில்லி. என்ன நடந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் கை மீறி போச்சு அப்படின்னு நம்ம ரெய்னர் அக்கா புச்சரோட ஃபைல எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஃபைல் எடுத்து பாப்பியா என்ன? அப்படியே கட் பண்ணா பார்க்ல இருக்கு நம்ம புச்சரையும் ஹியூயையும் காட்டுறாங்க. நீ நல்லா இருக்கியா மேட்? இல்ல. ஷிட், என்னாச்சு, இறங்கி இழந்துட்டியாண்டா? ஓய் சாரி மேட், உன்னோட தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். என்ன இந்த சத்தம் அப்படின்றான் ஹியூயி. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, இந்த சின்ன நாய்ங்க தான். அந்த கருமத்தை நீ என்ன வேணாலும் கூப்பிடலாம். நல்ல பையன்ல பெஞ்சமின், கமான் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்க. எனக்கு இந்த மாதிரி பொது இடத்துல அசிங்கப்படுத்துறவனுங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றா ஹியூயி. எனக்கும் தான். அவ அதை சுத்தம் பண்ணுவா நீ நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. அப்படியே விட்டுட்டு போயிடுவா. அதுல போற வரையும் ஆனா அது மிதிச்சுட்டு அதையும் அவனும் கழுவாம அப்படியே நடந்து போய் இந்த இடத்தை அசிங்கப்படுத்துவானுங்க. நான் வேணா உனக்கு ஒரு வேடிக்கை கட்டவா? ஹே டெரர், முடிச்சு விட்டுரு. அப்படியே கட் பண்ணா ஒரு காஃபி ஷாப்ல அமைதியா காஃபி ஒருத்தன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். நானும் அவளும் ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். காலம் போற காலத்துல கடைசி வரைக்கும் அங்க ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு இன்னைக்கு நான் அவ வீட்டுல போய் பார்க்கும்போது நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான். டேய், நீ கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலன்னா வேற ஒருத்தன் தாண்டா வந்து பண்ணுவான். இது கூட தெரியாதரா மடசாம்பிராணி? ஏன்டா இப்படி பேசணும், நீ வாழ்க்கையிலே வெறுக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிரெஞ்சு தூக்கி போட்டு அவனுங்களை மிதின்னு மிதிக்கிறான். திடீர்னு உள்ள வந்த புச்சர், என்ன காலையிலே எல்லாரோட எலும்பு எண்ணிட்டு இருக்க போல. ஹே புச்சர், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா இருக்கிறியா அப்படின்றான். சரிவா, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம், நிறைய வேலை இருக்கு. அப்படியே கட் பண்ணா பார்க்க காட்டுறாங்க. பார்க்ல புச்சர் டெரரை முடிச்சு விட்டுரு அப்படின்னா, சரி நம்ம என்னமோ நினைச்சா இவங்க வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ற, சீ கருமம், போ இங்க இருந்து போ, என் நாயை விடு அப்படின்ற அந்த கிளவி. என்னடா அது இவ்வளவு கொடூரமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கருமத்தை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல அப்படின்றான் ஹியூயி. பரவாயில்ல, இந்த ஒரு கொடூரமான விஷயம் உன் முகத்துல சிரிப்பை கொண்டு வந்திருக்கு போல. ஹே ஹியூயி, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் இங்கே சும்மா வந்து உன்கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக உட்காரல. இதுக்கு நாம் ஏதாவது பதிலுக்கு செஞ்சே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? என் கூட கொஞ்சம் தூரம் வா, நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே ஒரு நிமிஷத்துக்கு புரியாத ஹியூயி, என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்கள் யாரு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக கேட்குறான். என் பேர் பூச்சர், என்ன எல்லாரும் பில்லின்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா, சரி. என்னோட பேர் ஹியூயி, எல்லாரும் என்ன ஹியூயின்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் என் பேர் ஏற்கனவே தெரியும்ல. சரி, உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் ஹியூயி. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுக்கு ரொம்ப சாரி ஹியூயி. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு செகண்ட் அது ஒரு டயபாலிக்கலா இருந்துச்சு. அப்புறம் அவனுங்க வந்து பார்க்க வந்தானுங்களா, உன்ன நிறைய கையெழுத்து வாங்கியிருக்கானுங்க போல. ஒரு மனுஷன் யோசிக்கவே முடியாத நேரத்துல எப்படிதான் இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? ஐ மீன் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியுது? நீங்க முதல்ல யாரு அப்படின்றான் ஹியூயி. நான் ஏற்கனவே ஒரு டீமை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டீம் இப்ப ரன் ஆகி இருந்தா ராபினுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்காம இருந்திருக்கலாம். அப்படி ஒருவேளை நடந்தே இருந்தாலும் அது திருப்பி நடக்காம எங்களால தடுத்திருக்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூப்பர் ஹீரோஸ் தான், அதாவது சூப்ஸ் தான். அவங்க மேல எப்பயுமே ஒரு கண்ணு வைக்கிறது தான் எங்க வேலையே. யார சொல்றீங்க? சூப்பர் ஹீரோஸா அப்படின்ற மாதிரி ஹியூயி முழிக்கிறான். ஆமா, அவனுங்களே தான். ஜட்டிய உள் பக்கத்தை வெளியவும் வெளிப்பக்கத்தை உள்ளவும் போட்டிருப்பானுங்கல்ல. இந்த உலகத்தை அவனுங்க ஒரு கேவலமான பிளே கிரவுண்டா நினைக்கிறானுங்க. எனிவே, நான் இந்த டீமை திருப்பி உருவாக்குறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்டேஜ்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம். இந்த வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் நான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல நீயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாம். நீ என்ன சொல்ற ஹியூயி? அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டு வாசல்ல நம்ம கிமிகோக்கா வந்து நிக்கிறாங்க, கதவை தட்டிக்கிட்டு. உள்ள ஏதோ சண்டை நடக்குது. யாருன்னு பாரு, கதவை ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. கதவை தட்டி, யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு அந்த அம்மா பேசாமே நிக்குது. என்னவ பேசாமே நிக்கிறா? இவளுக்கு காது கேட்குமா கேட்காதா? அவ பார்க்க அழகான குழந்தையா இருக்கா, அவளுக்கு ஏதாவது கொடு. கொடுக்கறதுக்கு தான் நான் அடியில அவனை பெருசா வச்சிருக்கிறேன், அதை வேணா கொடுக்கவா அப்படின்றான். அப்படியே அவனை பிடிச்சிட்டு உள்ள தரன்னு இழுத்துட்டு போன கிமிக்கோ அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் கிழிக்கிறான். எப்பா என்ன விட்டுருப்பா, யாருமா நீ, ஏமா இங்க வந்துட்டு இருக்க, ஐயோயோ அப்படின்னு கத்தி அலறி கூப்பாடு போட்டுட்டு இருக்கான். ரத்தம் ஜன்னல்லாம் தெரிக்குது. இதை வெளில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த புச்சர், என்ன ஒரு அருமையான காலம் அப்படின்றாரு. அப்படியே ஒரு கால்வாய்க்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த புச்சரும் பில்லியும், சரி நீங்க யாருக்கு ஒர்க் பண்றீங்க? CIA. என்ன CIA-வா? அவனுங்க பெரிய புடிங்கீங்களாச்சே. உண்மைதான், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா எனக்கு அந்த சூப்ஸை கொல்லணும், அதுக்கான ரிசோர்சஸ் அவனுங்க கிட்டதான் இருக்கு. தனியா இருக்க என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கோடி ரூபாய் என் கையில
மலையிலே இருந்தாலும் ஒரு கொகைக்குள்ள உட்காந்து ஆபரேஷன் நடத்த முடியும்னு நினைக்கிறியா? அப்ப உங்களுக்கு இந்த நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் தெரியும்ல, இலுமினாட்டி, ஏரியா 51 இந்த மாதிரி. ஓ மேன், இட்ஸ் ஃபக்கிங் அமேசிங். நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க எல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கிற ஒரு ஆளு. உங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஆக்சஸ் இருக்கும். நீங்க ஒரு ஏலியன் டிஎன்ஏ, அதாவது இந்த உலகத்தையே ரன் பண்றவங்க எப்படியோ அவங்க கூட நீங்க பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு ஹியூயி தன்னை மறந்து அமேசிங்கா வேற லெவல் நீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். சோ உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல அப்படின்றாரு புச்சர். அவனை பாவமா பார்த்த புச்சர், ஓ ஹியூயி, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தை ஒரு இலுமினாட்டியோ ஒரு சீக்ரெட் சொசைட்டியோ ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ் இந்த மாதிரி யாருமே ரன் பண்றது இல்ல. உண்மையை சொல்ல போனோம்னா இப்போ ஒரு சாதாரண கம்பெனி, அவங்க இந்த உலகத்துக்கு உதவுறதா நினைக்கிற ஒரு கம்பெனி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி புச்சர் சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்க ஹியூயி வந்து, நீங்க இந்த சூப்பர் ஹீரோஸை பத்தி தானே சொல்றீங்க, அவங்க தானே பெரிய த்ரெட் அப்படின்றான். பரவாயில்ல, நான் நினைக்கிறத விட நீ பெரிய புத்திசாலியா தான் இருக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த புறம்போக்குங்களை முடிச்சு கட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவனுங்க உனக்கு கொடுத்த ஆஃபரை விட ஒரு சூப்பரான ஆஃபரை நான் உனக்கு தரேன். சரி, ஆனா நான் அதுக்காக வேலை பண்ணணுமா என்ன? ஆல்ரைட், இங்க பாரு ஹியூயி, என்னால எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் காப்பாற்ற முடியும்னு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றேன். அப்படின்னா உங்களோட டீம்ல நிஜமாவே என்ன சேர்த்துக்கிறதுக்கு கூப்பிடுறீங்களா? எனக்கு உண்மையிலே என்ன வேணும்னு சொல்லவா? இந்த சூப்பர் ஹீரோஸ் பண்ற அநியாயத்தை உண்மையிலே ஃபீல் பண்ணவங்க யாராவது எனக்கு ஒருத்தர் வேணும், அவ்வளவுதான். இவனுங்களோட இந்த திமிரையும் தெனாவட்டையும் அடக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நம்மளெல்லாம் இவனுங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டானுங்க. ஒரு சாக்கடையில ஓடுற எலி மாதிரி நம்மளோட சாவெல்லாம் இவனுங்களுக்குலாம் பொறுப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, அவனுங்க மேல தப்பே இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து அவனுங்க நவுந்து போயிடுவானுங்க. நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி இவனுங்க நடிக்கிறானுங்க. ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. இவனுங்களுக்கு நம்ம மேல சுத்தமா அக்கறைன்றதே கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்றது ஒரு ஸ்பை படத்துல வர மாதிரி, ஸ்பை த்ரில்லர்ல வர மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்கறீங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு இருப்பானான்னு தெரியலையே. அதெல்லாம் சும்மா படத்துக்காக காட்டுறது ஹியூயி, அது ஒண்ணு உண்மை கிடையாது. அப்புறம் நான் உன்னோட ஃபைலை படிச்சிருக்கேன் ஹியூயி. நீ அந்த 3 பேருக்கு சைன் பண்ணி அனுப்பிட்ட. அவனுங்க கொடுத்த காசை நீ வாங்கல, கரெக்டா? ஏன்னா உனக்கு அந்த காசு வாங்கணுன்ற எண்ணமே இல்லை. ஒருவேளை நீ அந்த காசை வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்ப. ஏன்னா அந்த புறம்போக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னதுக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையன்றதுதான் உன்னோட வருத்தமா இருந்திருக்கும். நானும் அதை தான் சொல்றேன். அந்த வருத்தத்தை, அந்த வலியை ஒரு பவரா மாத்து. என் கூட எனக்காக சப்போர்ட் பண்ணி நில்லு. தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா புச்சர் ஹியூயி கிட்ட பேசுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம புச்சரும் எமமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல மேன், என்ன விட்டுரு. ஹே கம் ஆன் மேட், இது ஒரு விஷயமா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஹே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிச்சம் இருக்கிற 2 பேரும் முட்டா பயலுக. எனக்கு வீரத்திலையும் அறிவுலையும் சிறந்த ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா என்ன? ஹே, திருப்பியும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்காத. நான் ஏற்கனவே நீ சொன்னதுக்காக நிறைய விஷயத்த செஞ்சுட்டு அந்த குப்பைங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்பதான் வந்து நான் உட்காந்துருக்கேன். என்னை கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணாத. ஓ சாரி மேட் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப உணர்ச்சிவசமா பேசிட்டு இருக்காங்க. ஹே புச்சர், நான் இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு சிறந்த முடிவை எடுத்ததை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். என்னடா தெரபிஸ்ட் கிட்ட போற மாதிரி பேசுற? அப்படி இல்லை, நான் நிறைய விஷயத்தை கடந்து வர வேண்டியதா இருக்கு. நிறைய கேவலமான அருவருக்கத்தக்க விஷயங்களெல்லாம் நான் மறக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் மேலரி கூட நடந்தது. அது நடக்காம இருந்திருந்தா நான் இப்பவே நிஜமா சொல்றேன், நான் 100 மடங்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த ப்ராசஸ் வேகமா இல்லாட்டியும் மெதுவா நடந்தாலும் எனக்கு நடக்குதுன்ற சந்தோஷம் தான் எனக்கு கிடைக்குது. ஏய் சும்மா வளராதரா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஹே அங்கிள் பில்லி அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்மோட பொண்ணு வந்து நிக்கிறா. ஹே செல்லம், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஓ, நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமா? எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன். எனக்கு எப்படி ட்ரெஸ் போடணும்னு தோணுதோ நான் அப்படிதான் போடுவேன். யாரும் அதுல தலையிடவே கூடாது. ஆனா செல்லம், நான் சொல்றத கொஞ்சம் குறுக்க என்ன பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது மாதிரி அடிக்கடி கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அம்மா கூட போய் வாழ வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஆனா செல்லம், உனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு. அப்புறம் பார்க்கலாம் பில்லி அங்கிள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறத கேட்காம கொஞ்சம் கூட மதிக்காம அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். எம்எம்மோட பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளில போன உடனே புச்சரும் பின்னாடியே போறான். டேய் எங்கடா போற? இருடா, மூத்தரத்தை தான் என்னால அடக்க முடியும், ஆத்திரத்தை இல்ல. அவ அப்படியே கீழே போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. ஹே கணுங்களா,
ஒரு நிமிஷம், நான் ஜெனின் கிட்ட கொஞ்சம் பேசணுமே. பத்தா யாரா நீ புறம்போக்கு, சும்மா வந்துட்டு நைன்ற பேசணுமா? இந்த என் வயிற்று கடியில ஒண்ணு இருக்குது பாரு, அதை எடுத்து வேணா பேசு அப்படின்ற இன்னொருத்தவன் பார்த்தா கன் இருக்கு. டப்புன்னு நம்மளால அந்த கன்னை எடுத்து ஒரே குத்து நசுக்கி தூக்கி போட்டுறாரு. உங்க கையில எல்லாம் கன் இருந்தா தான்டா பெரிய ஆளு, எனக்கு கை இருந்தாலே போதும்டா அப்படின்றாரு. அவனுங்க அதை பார்த்தோன்னே திருச்சி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாத ஜேனி, பில்லி அங்கிள் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜேனி, நீ எப்போ உங்க அப்பா கிட்ட இப்படிலாம் பேச ஆரம்பிச்ச? அவளுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி என்ன அப்படின்றா. உன் அப்பா உனக்காக தான் உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு, உனக்கு சாப்பாடு போடுறாரு, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாரு, உன்னோட ஸ்கூலுக்கு படிப்புக்கு செலவு பண்றாரு. இவ்வளவு பண்ற அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுதா இல்லையா? நீ எப்பலேருந்து இப்படி உன் அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்ச? என்னால நம்பவே முடியல நீ இப்படி பேசுறன்றத. இதுல உன் அம்மா வேற குடிச்சிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. நீ உன் அம்மா வயிற்றுல இருக்கும்போது உனக்கு 6 மாசத்திலேயே டெலிவரி ஆயிடுச்சு தெரியுமா? உனக்கு 6 மாசம் கூட அவன் முழுசா அவன் வயிற்றுல வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல உன் அம்மா. என்ன ட்ரெஸ் இது? எப்ப இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட ஆரம்பிச்ச? ஏன் உன் அம்மா மாதிரியே நீ நடந்துக்கணும்னு நினைக்கிற? இப்ப மரியாதையா உள்ள போய் உன் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ரொம்ப புச்சர் ரொம்ப மிரட்டுற ஒரு விரக்தியில ஒரு தோணியில பேசுறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு பிரிட்ஜில் ஹியூயும் புச்சரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மிஸ்டர் புச்சர். நான் நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல, ஆனா நீங்க எதுக்கும் நடக்கணும்ன்றதுக்காக என்ன கூப்பிடுறீங்க. என்னால இப்ப என்ன யோசிக்கிறதுன்னு என்னால என்ன பண்றதுன்னு என்னால உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மிஸ்டர் புச்சர். அவன் செத்து போன கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சான். என்ன ஏ ட்ரெயின் வாட்டோட பெரிய சூப்பர் ஹீரோ 7ல அவனும் ஒரு மெம்பர் தெரியும்ல. முதல்ல அவன் பயந்துட்டான், அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி அவனை அமைதிப்படுத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இமேஜ் இருக்க ஒருத்தானே அவங்க இழக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் 7ஓட ஹெட் குவார்ட்டர்ஸையே பக் பண்ணிருக்கேன். உனக்கு வேணும்னு நீ இந்த டேப்பை கூட கேட்கலாம். இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு, இப்ப இது உனக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நாம அதை தடுக்கிறதுக்காக தான் போராட போறோம். ஆனா எனக்கு புரியாத உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட எல்லாம் சூப்பர் பவர்ஸ் இருக்கு, நாம எப்படி அவங்கள தடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு சில விஷயங்களை சொல்றதை விட நேர்ல பார்த்தா தான் புரியும். இந்த கவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை அவர் தூக்கி போடுறாரு. ஹியூயி புடிச்சு பாக்குறான், உள்ள அவ்வளோ கட்டு பணம் இருக்கு. அடுத்த வாரத்துல நியூயார்க் வந்துரு, ஒரு நல்ல பிளேஸ ரெண்ட் எடுத்து தங்கிரு. நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த நம்பர் கூப்பிடணும்ன்றது அந்த என்வலப்ல இருக்கு. ஹே டெரர் வா போலாம். உன்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குன்றது எனக்கு புரியுது, ஆனா எல்லாத்துக்கும் என்னால இப்போ உடனே விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களை கேட்கறத விட பாக்குறதுக்கு தான் சுவாரஸ்யமா இருக்கும். வந்து நம்மளோட டீம் தி பாய்ஸ் பாரு. உன்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் ஹியூயி, நல்ல முடிவா எடுப்பேன் நான் நம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேச யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.